ஸ்ரீ குருப்பியோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं. विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 27வது வாரமாக இந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்பவர் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம், திருமதி எஸ் விஜயலக்ஷ்மி சேலம். அவள் தான் இந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துருக்கா. அவள் சொல்கிறா, நம்முடைய சுவாமி வைத்தியநாத சுவாமி தான் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னா, அவளோட நண்பர் திரு கோதண்டபாணி அப்படிங்கிறவர் குருவின் மேல் மிகவும் தீவிர பக்தி கொண்டவர். அவருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா. அப்படியும் என்னன்னா, சில வருஷங்களாக அந்த தொப்புளுக்கு அடியில் ஒரு சின்ன நூல் வெளியில் நீட்டின்றிருக்கு. அதில் தினமும் ஷீழ் வெளியேறுவதும், அது மட்டும் இல்லாமல் நித்தியம் மருந்து வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணி கொண்டிருப்பதும் அவருக்கு ரொம்ப கவலையை கொடுக்கறது. எத்தனையோ ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை சாப்பிட்டு கூட அவருக்கு பயனே இல்லை. ஒரு நாளைக்கு அவர் குருநாதர்கிட்ட இதை பற்றி முறையிட்டு வேண்டிக்கிறார். அப்போது குருநாதர் சொல்கிறார், இனிமே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். அடுத்த நாளைக்கு குளிக்கும் போது அந்த நூல் என்னார்து இன்னும் கொஞ்சம் நீளமாக வெளியில் வந்துடுத்து. அப்படியே அவர் பயந்து போய் என்ன பண்ணுறார், ஒரு செகண்டு குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நீளமாயிடுத்துல அதனால படக்குன்னு இழுத்துட்டார். அதை இழுத்ததும் அந்த நூல் கையோடு வந்துடுத்து. அன்னையிலிருந்து அங்கிருந்து சீழ் வருவதும் கூட நின்னுடுத்து. வைத்தியநாத சுவாமியாக குரு அருள் கொடுத்தது அதிசயம் இல்லையா, சத்தியம் இல்லையா? அது இப்படி எத்தனை நம்ம கேட்க போறோம் தெரியுமா? நிறைய கேட்க போறோம். இவர் சொல்றார், என்னோட தாயார் திருமதி ராஜலக்ஷ்மி அம்மாள பெங்களூர் மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கா. அம்மா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கா, சீரியஸாக தான் அட்மிட் பண்ணியிருக்கா ஹாஸ்பிட்டலில். டாக்டர்ஸ் எல்லாரும் சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. பண்ணி பார்த்ததில் கிட்னி ஃபெயிலியராக, லங் ஃபெயிலியர், ஹார்ட் வீக் பம்பிங் அப்படின்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு 48 மணி நேரம்தான் அவர் பழைச்சிருப்பார். இனிமே நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் செய்தி சொல்லி அனுப்பிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறான். லண்டன்லேருந்து விஜயலக்ஷ்மியோட தம்பியும் இதை கேட்டுட்டு கிளம்பி வந்துட்டார். அவரும் எல்லாரும் ஒரே அழுகதான். அப்போது இந்த விஜயலக்ஷ்மி அவள் என்ன பண்ணுறா, குருநாதரோட ப்ரைவேட் செக்ரட்டரி அவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி
அவருக்கு ஃபோன் பண்ணி அம்மாவோட நிலைமையை சொல்லி அழறா. அப்போது அவள் வந்து குருநாதர்கிட்ட என்னோட அம்மாவுக்கு உயிர் பிச்சை கொடுக்குமாறு என்னோட குடும்பமே வேண்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கதறி அழறா. அப்போது ஒரு பேர் அதிசயம் நடக்கிறது. தட்சிணாமூர்த்தி அவருக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம்தான் ஆயிருந்தது. அதுக்குள்ளேயே அம்மாவுக்கு கிட்னி தானாகவே சரியாக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்து. அது மட்டும் இல்லாமல் அது சரியானதும் மற்ற அவயங்களும் படபடான வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்து. டாக்டர்ஸ் வந்து அம்மா அபாய கட்டத்தை தாண்டிட்டா, இனிமேல் பயப்பட வேண்டாம், இனிமேல் அபாய நிலைமை எதுவுமே கிடையாது, நாளைக்கு பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. இது வந்து அவளே சொல்கிறா, இது மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறா. கடவுள் ஒருவரால் தான் இது இந்த மாதிரி நடந்தது சாத்தியம், எங்களால் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. இது எல்லாமே நம்முடைய குருநாதர் செய்த அற்புதம் இல்லையா? எத்தனை அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள். இப்படித்தான் குருநாதர் சேலத்தில் கேம்பில் அவர் இருக்கும்போது 19 கிலோமீட்டர் தொலைவில் அத்தனூர் அருகில் ஒரு தொழிற்சாலை, அது வந்து அந்த தொழிற்சாலை செயல்படலை, ரொம்பவும் நஷ்டத்தில் இருந்ததுனால, நஷ்டத்தில் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன் அது நன்கு செயல்படலை அப்படின்னா, அந்த தொழிற்சாலை வளாகத்தில் இருந்த ஒரு பாழும் கிணறு, அந்த பாழும் கிணற்றுல பிசாசு இருக்கு, அதனால தான் அங்கே வந்து ஒழுங்காக எதுவுமே நடக்கலை, வேலைகள் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. எத்தனையோ பூஜைகள்லாம் பண்ணியாச்சு, பரிகாரங்கள்லாம் பண்ணியாச்சு, பண்ணியும் அந்த நிலைமை தான் நீடிச்சுட்டு இருக்கு, அங்கே எதுவுமே சரிவர நடக்க மாட்டேங்கிறது. குருநாதரை தரிசனம் பண்ணி அந்த தொழிற்சாலை நடத்துகிறவா ஆச்சாரியால்கிட்ட வேண்டிக்கிறான். அப்போது குருநாதர் நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறார். குருநாதரும் அந்த தொழிற்சாலைக்கு ஒரு நாளைக்கு விஜயம் பண்ணுறார். விஜயம் பண்ணிட்டு அங்கே இருந்த அந்த கிணத்துல, அந்த இடத்துல கிட்டக்க நின்றுண்டு மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறார். அக்ஷதையை கையில் வச்சுட்டு மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறார். ஜபிச்சுட்டு அந்த அக்ஷதையை அந்த கிணறு இருந்த இடத்துல போடுறார். போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். இனிமே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நல்லபடியாக அந்த தொழிற்சாலை நடக்க ஆரம்பிச்சுடுத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லணுமா? குருநாதர் ஆசி பெற்ற அந்த இடம் பேய் பிசாசுகள் நடமாடுமா? இல்லை இல்லையா? அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நம்முடைய குருநாதர். இப்படிதான் வேற ஒருவருக்கு கை கொடுத்திருக்கார் நம்முடைய கருணாமூர்த்தி. என்னன்னா, பொருட்களை அங்கங்கே வச்சுட்டு மறதியாக தேடுற பழக்கம் அவருக்கு உண்டு. அவரும் பல உத்திகள், அதாவது மனோதத்துவ நூல்களில் அவர் பார்த்தபடி நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கார். எங்கெல்லாமோ வச்சுட்டு தெரிண்டே தான் இருப்பார், அவருக்கு கிடைக்காது. இப்படி தான் ஒரு சமயம் அவர் வந்து அவருடைய பெண்ணோட பிரசவத்துக்காக அமெரிக்கா கிளம்பணும். சேலத்திலிருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்து அமெரிக்காவுக்கு கிளம்பணும். பொண்ணுக்காகவும் பிறக்க இருக்கிற குழந்தைக்காகவும் 2 பெட்டி நிறைய சாமான்களை எல்லாம் அடுக்கி ஒரு அறையில் வச்சாச்சு. அது என்ன பண்ணிருக்கான், அந்த ரூமை பூட்டியிருக்கான், பொட்டி வச்ச ரூமை பூட்டியிருக்கான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பணும். காத்தால 8:45. 8:30 மணிக்கு ரூமை திறந்து பொட்டிகளை எடுக்கிறதுக்காக சாவியை தேடுறா. ரூமை திறக்கணுமே அப்படின்னு சாவியை தேடுறா. சாவி கிடைக்கல. 10 நிமிஷம் 15 நிமிஷமாக தேடுறா, கிடைக்கல. அப்போது ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள குருநாதரை ஸ்மரிச்சுண்டு, குருநாதா சாவியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறா. அப்போது அந்த மாதிரி வேண்டின்ற உடனே அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துடுத்து.
உள்ளுக்குள்ள அலமாரியில் ஒத்த சாவி வச்சுருக்கோமே அப்படின்னு ஞாபகம் வந்துடுத்து. அந்த பூட்டோட இன்னொரு ஒற்றை சாவி அது. அப்போதான் அந்த உடனே குருநாதரை ஸ்மரித்த உடனே அந்த ஞாபகம் வந்துடுத்தா அவளுக்கு, நம்ம இன்னொரு சாவி ஒத்த சாவி அங்கே வச்சுருக்கோமே அப்படின்னு. இதுதான் ரூம் பூட்டை திறக்கக்கூடிய சாவி குருநாதர் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு அவள் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். அதை சாவி எடுத்து அந்த அறை கதவுகளை திறந்த பொட்டிகளை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறார். சரி, அந்த எக்ஸ்ட்ரா சாவி அங்கே இருந்தது. ஆனால் ஒரிஜினலாக அதோட சாவி அவர் எங்கே வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தா அதை அவர் ஹேண்ட்பேக்லேயே போட்டுருக்கார். அந்த ஹேண்ட்பேக்கில் போட்டுன்றது அவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியறது ஹேண்ட்பேக்குள்ளே அந்த சாவியை தான் மறதியாக வச்சுருக்கோம் அப்படின்னு. ஆனால் குருநாதரை வேண்டிண்டா எந்த இக்கட்டில் மாட்டின்றாலும் அவர் கை கொடுத்து உதவிடுவார் இல்லையா? இதுலேருந்து நமக்கு அதான் தெரியறது இல்லையா நமக்கு? ஸ்ரீ குருநாதர் சாக்ஷாத் பரமேஸ்வரன் இல்லையா? அவரை மனப்பூர்வமாக நம்பி வேண்டிக்கும் போது சாதிக்க முடியாத பல காரியங்கள்லாம் நமக்கு நடக்கிறது. நம் இயலாமையை மனப்பூர்வமாக உணர்ந்து அவருடைய பொற்பாத கமலன்களை நினச்சி வேண்டிண்டா நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிற பல நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து நம்மை ஆனந்தப்படத்தான் வைக்கிறது இல்லையா? ஏழ்மையில் கஷ்டப்படுகின்ற தன்னுடைய அன்பர்களை குளிர்ந்த சந்திர கிரகணங்களால் எப்படி அந்த தாபம் போக்குமோ அது மாதிரி நம்முடைய ஆச்சாரியால ஸ்மரித்த உடனேயே அந்த கஷ்டங்கள்லாம் அந்த அன்பர்களை விட்டு போயிடும். நம்முடைய குருநாதரிடம் ரொம்ப ரொம்ப சாதாரண பொருளாதார வசதியோடு வந்தவாள்லாம் அவரை தரிசனம் பண்ண அவளுக்கு எல்லா வசதிகளும் அதிகமாகத்தான் ஆகிறது. சாதாரண தொழில் பண்ணுபவர்கள் கூட பெரிய தொழிலதிபர்களாக பல கொடிகள் குவிப்பதை நாம் கண்கூடாக பார்க்குறோம். ஆனால் உடனே கேட்கக்கூடாது, அவரை பார்த்துட்டு வந்த உடனே அப்படின்னு எல்லாருக்கும் நடந்திருக்கே, நானும் தான் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு நடக்க இல்லை. நம்ம ஆச்சாரியாள்கிட்ட எப்படி இருக்கணும்னா சரண்டர் ஆயிட்டோம் அவர்கிட்ட. அவர் தான் எல்லாம், சக்கல்லமும் அவர் தான், ஒவ்வொரு செகண்டும் அவர் தான். அந்த பரிபூர்ண சரணாகதியோடு நம்ம சரண்டர் ஆனோம்னா நிச்சயமா அத்தனை காரியங்களும் இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே தான் நடக்கும். பல நண்பர்களோட வாழ்க்கை தரம் சமூகத்தில் ரொம்பவும் மேன்மையான நிலைக்கு உயர்ந்துள்ளது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் எடுத்துக்காட்டா இருக்கா. குச்சேலன் தன்னோட வறுமையை பற்றி கோடி கூட காட்டலை இல்லையா பகவான்கிட்ட. ஆனாலும் பகவான் அவருக்கு எத்தனை செல்வத்தை கொடுத்தான். அப்படித்தான் நம்முடைய குருநாதர் ஸ்ரீ பாரதி தீர்த்த பகவானை தரிசனம் பண்ண பின்னாடி இவர் சொல்றார், என் வாழ்விலும் எனது நண்பர்கள் வாழ்விலும் பணவரவுகள் அதிகரித்து தான் இருக்குன்னு சொல்றார். நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலும் ஆச்சாரியாளால் எத்தனை மாற்றங்கள். இன்னைக்கு நான் இப்படி இதை சொல்லின்னு இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா இதுக்கு காரணமே ஆச்சாரியால் தான். அவர் கொடுத்த அனுகிரகம் தான். பரிபூர்ணமாக 2 கைகளையும் தூக்கி எனக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது, பேச தெரியாது. அவருடைய அருளால் தான் பரிபூர்ணமாக நான் இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இப்படி இன்னும் எத்தனையோ நம்ம ஒவ்வொரு வாரங்கள்லையும் ஆச்சாரியாரோட அருளை பருகி அப்படியே நம்ம சந்தோஷமடைய காத்துருப்போம். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.